சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றியிருந்த சில காட்சிகள் அடுத்து முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்நந்த சில்வாவின் கதையை பாருங்கள். மத்தும பண்டார கெப்பட்டிபொலவின் மகன் என்று கூறுகின்றார். கெப்பட்டிபொல மீது மேற்கொள்ள வேண்டிய தாக்குதலை ஸ்ரீ விக்ரமராஜசிங்க என்பவர் யார் மீது மேற்கொண்டார்? மகனை தாக்கினார், மகனை கொலை செய்தனர். அனைவருக்கும் தெரியும் மதும பண்டார. ஆண்டன் ரொட்ரிகோவின் பாடலை நாம் அனைவரும் கேட்டுள்ளோம். மதும பண்டாரயன நாமே மதும பண்டாரயன நாமே. மத்தும பண்டார எஹலேபொலவின் மகன் என்பது சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். எனவே இவர்களை இன்று தேங்காய்களை களவாடிய பொது எதிரணியில் இருந்து கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பின்னால் செல்கின்றனர். முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்நந்த சில்வா அன்று இவ்வாறு கூறியிருந்தார். அண்மையில் நான் வழமை போன்று பொருட்களை கொள்வனவு செய்ய நாரகன்பேட்டை சந்தைக்கு சென்றிருந்தேன். அதன் போது ஒருவர் என்னை சந்தித்து சில விடயங்களை கூறினார். இது தொடர்பில் பேச வேண்டிய அவசியமில்லை, ஒரு வார்த்தையினால் உங்களால் அவரை சிறையில் அடைத்திருக்கலாம் என்று கூறினார். ஏன் நீங்கள் அதனை செய்யவில்லை என்று கேட்டார். எனக்கு பதில் வழங்குமாறு கூறினார். சகோதரரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் வந்தேன். எனவே முழு நாட்டு மக்களிடமும் நான் மன்னிப்பு கோருகின்றேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அன்று தவறொன்றையாவது செய்து அவரை சிறையில் அழைத்திருந்தால் இந்த நாட்டை பாரிய அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம். சுனாமி விவகாரத்தில் மோசடியில் ஈடுபட்டமையினால் சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டியவரை நான் அரச மாளிகைக்கு அனுப்பினேன் என்று கூறிவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று அன்று கூறினார். எனினும் இன்று வெட்கமின்றி இந்த மேடைக்கு சென்று மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் கூறுவதில் நாம் எதனை ஏற்றுக்கொள்வது? அன்று கூறிய கதையா அல்லது தற்போது கூறும் கதையா? இந்த கேள்வி கூட்டங்களுக்கு செல்லும் மக்கள் கேட்க வேண்டும். பொது எதிர்க்கட்சி மஹிந்த ராஜபக்சவின் மேடையில் சரத்நந்த சில்வாவுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்குகிறது. சரத்நந்த சில்வாவுக்கு பிரதான உரையொன்றை வழங்குகின்றனர். அந்த மேடையில் உள்ளவர்கள் யார்? பிட்பாக்கெட் அடிப்பவர்கள், மாலைகளை திருடுவோர். நேரடியாக கூறுவதென்றால் திருடிய தேங்காய்களை சீனிகாம தேவாலயத்தில் உடைத்தவர்கள். குறிப்பாக அவ்வாறு திருடிய தேங்காயை எடுத்துக்கொண்டு தேங்காய் உடைக்க சென்ற தினேஷ் குணவர்தனவின் பணப்பையை கூட அங்கிருந்த ஒருவர் திருடியிருந்தார். இவர்கள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டு இவர்களின் பின்னால் செல்லும் மக்கள் தொடர்பில் எனக்கு மிகுந்த கவலை உள்ளது. எனவே இவர்களை நிராகரிக்குமாறு அந்த மக்களிடம் நான் கேட்டுக் கொள்கின்றேன்.